ஹாய் கைஸ், இன்றைக்கி என் பையனோட ரெசிபி வீடியோ ஒன்று பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். நார்மல் பப்புபுவா தான், பட் என்னென்னலாம் எசென்ஷியலாக ஆட் பண்ணுங்கிறது சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஒரு வெஜிடபிள் கம்பல்சரி ஆட் பண்ணிக்கோங்க. டொமேட்டோ அண்ட் கொரியண்டர் அவங்களோட ஃபுட் ஃப்ளேவரை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டு அவங்களோட இம்யூனிட்டி சிஸ்டமை டெவலப் பண்ணுறதுக்கு கம்பல்சரியாக உங்கள் ஃபுட்டில் ரெகுலராக ஆட் பண்ணிக்கோங்க. தென் பருப்பு, எந்த பருப்பு வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. மூங் தால், தூர் தால், இல்லை பயிறு, பச்சைப்பயிறு, தட்டைப்பயிறு, அந்த மாதிரி எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. அவங்களோட ஃப்ளேவர்ஸ் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இது பண்ணுற மாதிரி வெஜிடபிளையும் பயிறு இதை வகையெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொன்று ஆட் பண்ணிக்கோங்க. சீரகம் அவங்களுக்கு டைஜஸ்டிவாக ஈஸியாக பண்ணுறதுக்காக ஹெல்ப் பண்ணும். தென் பெருங்காயத்தூள் கம்பல்சரி ஆட் பண்ணுங்கள் இஃப் யூ யூஸிங் த கிராம்ஸ் ஆர் கிரைன்ஸ். ஓகேங்களா? மஞ்சத்தூள் ஒரு பிஞ்சு. தென் வந்துட்டு பெப்பர் வந்துட்டு சம்மர் இருந்துச்சு அப்படின்னா ஒரு பிஞ்ச் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. அதே வின்டர் சீசன்லன்னா கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கு சளி வராமல் தடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? கீ அவங்கள வார்ம்த்தாக வச்சுக்கிறதுக்கும் அவங்களோட வெயிட் கெயினுக்கும் யூஸ் ஆகும். ஸோ கம்பல்சரியாக கீயும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ தண்ணி ஆட் பண்ணிவிட்டு 4 to 5 விசில்ஸ் எல்லாம் வச்சுட்டு நம்ம வந்துட்டு ஃபுட்டை மேஷ் பண்ணி அவங்களுக்கு கொடுக்கலாம். ஓகேங்களா? அவங்கவுங்க பேபி எந்தெந்த மாதிரி ஸ்டேஜில் சாப்பிட்றாங்களோ அதுக்கேற்ற மாதிரி மேஷ் பண்ணிக்கோங்க. என் பையன் இந்த மாதிரி குறைன்னு இருந்தால் சாப்பிடுவார், அதனால் அந்த மாதிரி மேஷ் பண்ணியிருக்கேன். இன்னொரு எக்ஸ்ட்ரா டிப்ஸ் என்னென்னா, நம்மளோட ஃபுட் பிளேட்லேயே அவங்களோட ஃபுட்டையும் கொடுத்து நம்ம ஃபுட்டோட ஹேண்டில் அவங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட ஃபுட் ஃப்ளேவரும் அவங்களுக்கு கொஞ்சம் கிடைக்கும். ஸோ பாய், என் பையன் அழுகுறான். டா